எல்லாருக்கும் வணக்கம். இஸ்ரேல், ஈரானுக்கு இடையிலான இந்த போர் சம்பந்தமான செய்தி ஒண்ணு ஒரு புதிய தலைமுறை சேனல்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த சேனல்ல வந்து அந்த ரிப்போர்ட்டர் வந்து பேராசிரியர்ன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர்கிட்ட வந்து அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த ரிப்போர்ட்டர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. பொதுவா நம்ம நாட்டுல இந்த மாரி ஊடகங்கள்ல எல்லாம் எப்பயாவது ரொம்ப ரேரா, அபூர்வமா தான் இந்த மாரி அறிவுபூர்வமான, நியாயமான கேள்விகளெல்லாம் கேட்பாங்க. அப்படி ஒரு கேள்விய வந்து அந்த ரிப்போர்ட்டர் வந்து கேட்கிறாரு. அப்போ பேராசிரியரா வந்து உட்கார்ந்திருந்த அந்த வெள்ள சங்கி, இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய அந்த வெள்ள சங்கி வந்து, அவர் கேட்ட கேள்விக்கு என்ன பிதற்றுறாருன்னு நீங்க பாருங்க. இந்த உருட்டுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. ப்ரொஃபசர், அணு ஆயுதங்களை ஈரான் தயாரிக்கிறது என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா ஹிரோஷிமா நாகசாகிக்கு பிறகே இந்த உலகம் பார்த்திருக்குது அணு ஆயுத தாக்குதல் என்பது எவ்வளவு மோசமாக இருக்கும் என்று. ஒருவேளை ஈரானினுடைய அணுசக்தி மையங்கள் மீது நடந்த தாக்குதல்ல பிளாஸ்ட் பெருசா ஆயிருந்தா எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்திருக்கும்? இந்த பொறுப்பு இஸ்ரேலுக்கு இல்லையா? சர்வதேச சட்டங்கள் என்ன சொல்லுது? இல்ல, சர்வதேச சட்டங்கள் வந்து இந்த ரொம்ப கிளியரா வந்து ரூல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு 2 நாடுகளுக்கு மீது போர் நடக்கும்போது அந்த நாடுகளில் உள்ள இந்த மாதிரி அணு உலைகள் மீது தாக்குதலை நடத்துவதை தவிர்க்க வேண்டும். இஸ்ரேலோட தாக்குதல் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரிசிஷன் தாக்குதல், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி ரொம்ப பிரிசிஷனா வந்து அவங்க தாக்குதல் நடத்துறது வந்து அந்த உலைகள் மீது நடத்தல. அந்த நிலையங்கள்ல அந்த எரிவூட்டக்கூடிய அந்த சென்ட்ரிஃபியூஜ் கெபாசிட்டி உள்ள அங்க இருக்கிற பவர் ஸ்டேஷன், அங்க இருக்கிற அந்த ஹார்ட்வேர்ஸ், இதன் மேலதான் அவங்க தாக்குதல் நடத்திருக்காங்க. அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த அணு ஆயுத அந்த விஞ்ஞானி மீது வந்து தாக்குதல் அவங்க வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பிரிசிஷனா தாக்குதல் வந்து எய்ம் பண்ணி தாக்குதல் நடத்திருக்காங்க. இது வந்து ஈரானுடைய வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு தோல்வி தான் நான் பாக்குறேன். ஏன்னா